ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 2019 நடந்த எக்ஸாமில் பாலிட்டியிலேருந்து கேட்ட கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், எப்போது ரிப்பன் பிரபு தீர்மானம் ஏற்கப்பட்டது? இதுக்கான ஆன்சர் வந்து 1882. ரிப்பன் பிரபு தீர்மானம் 1882. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அரசியலமைப்பின் 42வது சட்ட திருத்தம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. 42வது சட்ட திருத்தம் 1976. 42வது சட்ட திருத்தம் 1976. இதை தான் வந்து குறு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, 52வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1985 எதை குறிக்கிறது? இது வந்து கட்சி தாவல் தடை சட்டத்தை குறிக்கிற ஒரு அரசியலமைப்பு சட்ட திருத்தம். 52வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கட்சி தாவல் தடை சட்டம். அடுத்து, ராஜ்யசபாவில் 1/4 உறுப்பினர்கள் 2 ஆண்டுக்கு ஒரு முறை தான் வந்து ஓய்வு பெறுவாங்க. 1/4 உறுப்பினர்கள் 2 ஆண்டுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுவது ராஜ்யசபாவில். அடுத்து பாருங்க, இந்திய அரசியலமைப்பில் சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கம் செய்யப்பட்ட சட்ட திருத்தம் கேட்டிருக்காங்க. 44வது சட்ட திருத்தம் 1978 ஆண்டு. 44வது 1978. அடுத்து, இந்திய அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகளோட எண்ணிக்கை 6. அடுத்த கொஸ்டின், இந்திய நாடாளுமன்றம் ஈரவை கொண்டதாகும் அப்படின்னு கூற்று கொடுத்து காரணம் வந்து கீழவையாக மக்களவையும் மேலவையாக மாநிலங்களவையும் உள்ளனன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டு தான். ஸோ ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மையாகும். ஆர் என்பது ஏ என்பதன் சரியான விளக்கமாகும். நாடாளுமன்றம் 2 அவை கொண்டது தான், கீழவை, மக்களவை, மேலவை, மாநிலங்களவை.